இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 போயம் 1 காவ்ய கண்டில் இருக்கிற கபீர்தாஸினுடைய சாக்கியா ஏவம் சபத் பார்க்க போகிறோம். சாக்கி அப்படின்னா விட்னஸ்னு அர்த்தம். அதாவது அவர் கண்ணால் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை, அவரோட அந்த ஞானத்தை, அந்த நாலேஜை நம்மளுக்கு தோஹாவாக கொடுத்துருக்காரு. அதுதான் சாக்கியா. நெக்ஸ்ட்டு சபத் அப்படின்னா ஷப்துன்னு அர்த்தம். அதாவது வேர்ட்ஸ், கபீர்தாஸினுடைய வார்த்தைகள், பத். இந்த சாக்கியாவும் சபத்தும் பார்க்குறதுக்கு முன்னாடி கபீர்தாஸ் ஜியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். कबीर के जन्म और मृत्यु के बारे में अनेक किंवदंतियों प्रचलित है. कहा जाता है कि सन 1398 में काशी में उनका जन्म हुआ और सन 1518 के आसपास मगहर में देहांत. कबीर ने विधिवत शिक्षा नहीं पाई थी, परंतु सत्संग, पर्यटन तथा अनुभव से उन्होंने ज्ञान प्राप्त किया था. கபீர்தாஸ் ஜியினுடைய பிறப்பு பற்றியும் இறப்பு பற்றியும் சரியான தகவல் கிடைக்கல. ஆனால் அதை பற்றின நிறைய கின்வதந்தியும் அப்படின்னா நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 ஒரு காஷியில் பிறந்திருக்கார். அதே மாதிரி அவருடைய தேஹாந்த், அவருடைய டெத்து 1518 மகர் அந்த பக்கத்தில் எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர்தாஸ் விதிவத் சிக்ஷா, அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் அவர் படிக்கல, ஃபார்மலாக அவர் எஜுகேட் பண்ணப்படலை. ஆனால் சத்சங் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆன்மீக சொற்பொழிவு கேட்டு, பயர்டன் தத்தா அனுபவம், அதாவது பயர்டன்னா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது, டூரிஸ்ட்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு போய் கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனுபவ அறிவு வச்சு தான் அவருக்கு நிறைய நாலேஜ் கிடச்சிருக்கு. भक्ति काल निर्गुण संत परंपरा के प्रमुख कवि कबीर की रचनाएं मुख्यतः कबीर ग्रंथावली में संकलित है, किंतु कबीर पंथ में उनकी रचनाओं का संग्रह बीचक ही प्रामाणिक माना जाता है. कुछ रचनाएं गुरु ग्रंथ साहब में भी संकलित है. பக்தி காலின், அதாவது பக்தி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அது ஹிந்தி லிட்ரேச்சரில் முக்கியமான ஒரு காலகட்டம். 1375 1700s வரைக்கும் பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்தி காலத்தில் இருந்த நிர்குண் சந்த், நிறைய செயின்ஸ் இருந்திருக்காங்க. அந்த பரம்பராவில் முக்கியமான கவி கபீர்தாஸும் ஆவார். அவருடைய ரச்சனாயை, அவருடைய காம்போசிஷன்ஸ் முக்கியமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கபீர் கிரந்தாவாலி அப்படின்ற, அதாவது பிப்ளியோகிராஃபின்னு சொல்லுவாங்களே, அதில் சங்கிருத்திய, அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கபீர்தாஸினுடைய பந்த், அதாவது கல்ட், வழிபாட்டு மரபு கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய காம்போசிஷன்ஸ் பீச்சக் அப்படின்றதுல இருக்கிறது தான் ரொம்ப ஆத்தென்டிக்காக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கொஞ்சம் காம்போசிஷன்ஸ் குரு கிரந்த் சாஹப்லேயும் இருக்குது. சங்கிலித் அப்படின்னா தொகுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கபீர் அத்யந்த் உதார் நிர்பய் ததா சத் கிரஹசத் சந்த் தே. கபீர் எப்படிப்பட்டவர்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் உதார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜென்டிலான பர்சன். அது மாதிரி நிர்பய், ஒரு ஃபியர்லெஸ் பர்சன். சத் கிரஹசத் அப்படின்னா வர்ச்சுவஸ் செயிண்ட், உயர் பண்பு உடைய ஒரு செயிண்ட் அவர். राम और रहीम की एकता में विश्वास रखने वाले कबीर ने ईश्वर के नाम पर चलने वाले हर तरह के पाखंड, भेदभाव और कर्मकांड का खंडन किया. ராம் அவுர் ரஹீம், அதாவது ஹிந்து ரிலீஜியனையும் முஸ்லீம் ரிலீஜியமும் ஒன்றா கருதுகிறாரு நம்மளுடைய கபீர்தாஸ். அதனால் ஈஸ்வருடைய, அதாவது கடவுளின் பேரை சொல்லிட்டு பாகண்ட் பண்ணுறவங்க, அதாவது ஹிப்போக்ராசி பண்ணுறவங்க, பாசாங்குத்தனம் சொல்லுவாங்க, கடவுள் பேரால் பொய்யா செய்கிறவங்க, பேத்பாவ் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறவங்க, கடவுள் பேரை சொல்லிட்டு மனிதர்களுடைய வேறுபாடு காட்டுறவங்க, அது மாதிரி கர்மகாண்ட்னா ரிச்சுவல்ஸ், சடங்குகள் பண்ணுறோம், கடவுள் பேரை சொல்லி பொய்யா இந்த மாதிரி சடங்குகள் பண்ணுறவங்களை கண்டன் கியா, ரீபியூட்டல், அதாவது எதிர்த்து தாக்கம் செய்கிறவர் தான் நம்மளோட கபீர்தாஸ். उन्होंने अपने काव्य में धार्मिक और सामाजिक भेदभाव से मुक्त मनुष्य की कल्पना की. அவருடைய காவியங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா தர்மத்தின் பேர்லேயும் சாமாஜிக் பேத்பாவ், அதாவது சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையோட கல்பனா, அதனுடைய இமேஜினேஷனை தான் அவர் பண்ணியிருப்பார். ஈஸ்வர் பிரேம், ஞான் தथा वैराग्य, गुरु भक्ति, सत्संग और साधु महिमा के साथ आत्मबोध और जगत बोध की अभिव्यक्ति उनके काव्य में हुई है. கடவுளுடைய பக்தி, நாலேஜ், அது மாதிரி வைராகியம், குரு பக்தி,
சத்சங் அதாவது ஒரு செயின்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும், சாது மகிமா ஒரு செயின்ட்டினுடைய மகிமையை பற்றியும், ஆத்மபோத் இதெல்லாம் இல்லாமல் செல்ஃப் ரியலைசேஷன் பற்றியும், ஜகத் போத் யூனிவர்சலுடைய ரியலைசேஷன் பற்றியும் அவருடைய காவியத்தில் அபிவியக்தி உன்கே காவியமே ஹுயா அதை பற்றின எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோட காவியத்தில் இருக்கும். कबीर की भाषा की सहजता ही उनकी काव्यात्मकता की शक्ति है. ஸோ அவருடைய காவியம் அதனுடைய போயம்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாஷா த லாங்குவேஜ் வந்து ரொம்ப சகஜதா ரொம்ப சிம்பிளாக அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் அவருடைய காவியாத்மக சக்தி. அப்படின்னா பொயட்டிசிசமுடைய ஸ்ட்ரென்த்தே அவருடைய பாஷா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன் भाषा के निकट होने के कारण उनकी काव्य भाषा में दार्शनिक चिंतन को सरल ढंग से व्यक्त करने की ताकत है. ஜன் பாஷா அதாவது மக்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த லாங்குவேஜில் இருக்கிறதுனால அவருடைய காவியங்களில் பார்த்தீங்கன்னா தார்ஷனிக் சிந்தன் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் வந்து சரல் டங் ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை வியக்த் கர்னேக்கு தாகத் है சிம்பிளான வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். यहाँ संकलित सांख्यों में प्रेम का महत्व, संत के लक्षण, ज्ञान की महिमा, बाहामा ढंबरों का विरोध आदि भावों का उल्लेख हुआ है. நமக்கு கொடுத்துருக்கிற அக்கியா சபத்தில் பார்த்தீங்கன்னா பிரேம் கா மகத்துவம் அதாவது கடவுள் அன்பினுடைய அந்த மகத்துவத்தை பற்றியும், ஒரு சந்தினுடைய லட்சணத்தை பற்றியும், நாலேஜினுடைய மகிமா பற்றியும், பாஹாமா டம்பரம் அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாட்டினுடைய கொள்கைக்கு புறம்பாக நடக்கிறவங்க, இவங்களுடைய விரோதம் அவங்கள பற்றி அகைன்ஸ்டாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பார். உல்லேக் हुआ है. पहले सबत पद में बाहामा ढंबरों का विरोध एवं अपने भीतर ही ईश्वर की व्याप्ति का संकेत है, तो दूसरे सबत में ज्ञान की आदि के रूप के सहारे ज्ञान के महत्व का वर्ण है. பஹலே சபத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அவங்கள அகைன்ஸ்டாக பேசியிருப்பார். அதே மாதிரி அப்னே பீத்தர்ஹி ஸோ மனுஷங்களுக்கு உள்ளதான் கடவுளினுடைய நிலை இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். தூசரே சபத் அதாவது இரண்டாவது சபத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஞான் கி ஆதிக்கே ரூபக்க நாலேஜை வந்து ஒரு ஆதி ஒரு புயலினுடைய ரூபமாக கொண்டு வந்து ஞானத்துடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார். கபீர் कहते हैं कि ज्ञान की सहायता से मनुष्य अपनी दुर्बलताओं से मुक्त होता है. ஸோ கபீர் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஞான் அந்த நாலேஜினுடைய ஹெல்ப்பால் மனிதன் அவனுடைய துர்பல்தாவும் அவனுடைய வீக்னஸ்லேருந்து முக்தி பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க இப்போ சாக்கியமும் சபத்தும் பார்க்கலாம்.